வணக்கம்பா. நான் அண்ணனை பற்றி பேசுறதுக்கு தகுதியான ஆள் நினைக்கிறேன். 20 வருஷமா நான் அவர் கூட பழகிறேன். ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டா. பாதி நாள் அவர் கூட அரசியல்லையே நான் கலந்து கூடவே இருந்தால் நான். எனக்கு அவரை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் தெரியும். இது வரைக்கும் அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்காத ஒரு ஆளுங்க இருக்கிறாங்கன்னா அதில் நானும் ஒருத்தனாக இருப்பேன். அவர்கிட்ட என்றைக்குமே நல்ல பேர் தான். என்னை எப்பவுமே புஷ்பா வாங்க போங்கன்னு கூடுவார். அந்த அளவுக்கு என் மேலே மரியாதை. நான் அவர் மேலே அளவு கடந்த மரியாதையும் மதிப்பும் வச்சுருந்தேன். 20 வருஷம் கழிச்சு அவர் இந்த மாதிரி இறந்துட்ட பிறகு தான் தெரியுது நான் இவ்வளோ நாள் ஒரு மனிதன் கூட பழகலை, கடவுள் கூட பழகிருக்கிறேன்றது இப்போ தான் நான் உணர்றேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் வந்து சாப்பாடு போட்டார், இது மட்டும் தான் தெரியுது. இதுக்கு மேலே எவ்வளோ விஷயங்கள் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். என் குடும்பத்திலே ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. நல்லது ஒன்றும் இல்லை, எனக்கு இல்லை. என் மச்சான் வந்து நாங்கள் ஒரு இடத்துல ஃபைட் பண்ணும்போது கஜேந்திரா படத்தில் ஒரு கோதாவரி ஆறு நாங்கள் ஃபைட் பண்ணின்னு இருக்கும்போது அவன் இறந்துட்டான், தண்ணியில் இறந்துட்டான். கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் விலை கண்டுபிடிச்சி தரேன் புதுசாக அவன் மச்சான்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப வருத்தப்படுறேன்னு சொல்லி என்னை கட்டி பிடிச்சி ஆறுதல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு உன் மச்சான் குடும்பத்தை கூட்டின்னு வா, அப்பா அம்மா தான் கூட்டணும்னு சொல்லிட்டு அப்பயே அவங்க கையில் 20 வருஷத்துக்கு முன்னாலே 2 லட்சம் கொடுத்துருவாரு. அந்த எண்ணம் யாருக்கு வரும்? எல்லாருக்கும் வராது. அன்னைக்கு அவன் மனசுல யாரும் முடிச்சாரு, இவர்தான் மனுஷன் அப்படி நினச்சுன்னு அவர் கூட பழகி அதுக்கப்புறம் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் அவர் கூட நான் தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப வருத்தம், கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன தேதி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். டெய்லியும் நாங்கள் அவர் நினச்சி அழகாத நாளே கிடையாது. இதனால நான் என்ன சொல்லணும்னா நிறைய பேசலாம், நேரம் பத்தாது. இருந்தாலும் நான் வந்ததுனால நான் ஷார்ட்டாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறுத்தினேன். இன்னும் சொல்லணும்னா எக்கச்சக்கமாக சொல்லி நேர்ந்தேன். நான் அவ்வளோ பழகி அவ்வளோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு சுவாரஸ்யமான விஷயம் நிறைய. யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க அவர் சாப்பாடு போகிறாரு. அதை தவிர நிறைய பண்ணியிருக்காரு. நான் கூட இருந்து நான் பார்த்தேன். உங்களுக்கு எந்த எத்தனை வருஷம் பழக்கம்? 20 வருஷம் போகும். 20 வருஷம் போகும். 20 வருஷமா கூட நிறைய படம், ஒரு படத்தில் 6 ஃபைட் இருக்குன்னா 5 ஃபைட்டு 6 ஃபைட்டு நான் பண்ணுவேன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட நான் மாதிரி வச்சுருந்தேன். அவரோட ஒர்க் பண்ண நாளெல்லாம் பொண்ணான நாள். அவரோட பழகிறதுனால இப்போ நினச்சி ரொம்ப வேதனை. நன்றி மனிதனாலும் அவர் வேதனை. ஒரு கோவப்படுற ஆளே கிடையாது. செம்ம ஜாலியாக இருக்கும். அவர் ஷூட்டிங் இருந்தாருன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். செம்ம பண்ணா இருப்பார். எல்லாரோட விளையாடி இருக்காரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். எனக்கே ஒரு சொக்கத்தங்கன்னு ஒரு படத்தில் ஒரு பேக் ஃபாலிங் பண்ணும்போது பண்ணிடுவாடா அப்படின்னு கேட்டார். நான் பண்ணிடுவேண்ணா அப்படின்னு. ஆனால் அது நான் பண்ணி முடிச்சுட்ட பிறகு நான் ஓரமாக இப்போ உட்காந்து என்னை கவனிச்சின்னு வந்துட்டு கிட்ட வந்துட்டு என்னப்பா புத்தா நான் சொன்னல ஏதோ அடிப்பட்டு. அதுக்கப்புறம் அவரே கண்டுபிடிச்சி இல்லை நான் ஒன்றும் இல்லை நான் காலை காட்டுறேன் அப்படின்னு காலை காட்டினாக்கா நகம் பிரச்சனை கட்ட வரலனாக்கா உடனே அவரோட கையால் என் கட்ட வரலனா பிளட் அவ்வளோ வருது. அந்த ரத்தத்தை அப்படியே அடிச்சு பிடிச்சிங்க. யாருங்க அவரெல்லாம் யார் ரத்தத்தை போதும் சார் முடிச்சுக்கிறேன். இழப்பு செய்தி கேட்டு எந்த அளவுக்கு நான் எந்த அளவுக்குண்ணா எங்கள் வீட்டிலே இறந்துருக்குறாங்க. நான் அதெல்லாம் வந்து அப்படி பொருட்படுத்திக்கிறது. அவ்வளோ சும்மா ஏதாவது போவாங்க என்னன்னு தெரியல, என்ன மாயம் மந்திரமோ தெரியல. ஒரு படத்தில் சொல்லுவாங்க யாரு அவரு நானே பார்க்கணும் மூலம் ஒரு டைலாக்லாம் இருக்குது. அது மாதிரி யாரு அவரு எனக்கு புரியல. எனக்கு எங்கள் அப்பா அம்மாலாம் எடுத்துட்டாங்க. நானும் அழுதுறோம். அது மறக்க முடியல. இது இன்னும் 10-15 நாள் அது மறக்க முடியல. தெரியல. இப்போ இங்கே வந்து அவர் மாலை வச்சு எனக்கு வருத்தம். நான் நிற்கும் போது நான் மாலை போட்டுக்கிறேன். வெங்காட்டிக்கு அவருக்கு பயங்கரமாக ஒரு செல்ல மாதிரி இருக்காரு. நிற்கும் போது நான் மாலை வச்சுன்னு மாலை போட்டுக்கிறாரு. செல்ல மாதிரி இருக்காரு. இங்கே ஒரு காலடியில் இருக்கிற அந்த மாலையை பெரிய தவறு. இன்னைங்கெல்லாம் யாருன்னா வருவாங்களான்னு இவரை பார்த்து புரிஞ்சு நடந்து இவரமா இருக்கணும் வருவாங்களான்னு தெரியல. வந்தால் நல்லது, இனியும் வர்றது கஷ்டம். எவனாவது இனியும் வருவேன். இவரை ஃபாலோ பண்ணாதான் உண்டு. இவர மாதிரி இருந்தாண்டா அப்படின்னு நினச்சி அவனோட காசெல்லாம் விட்டு இந்த மாதிரி மாற்றிக்கணும்னு நினச்சி வந்தான்னா மக்கள் எதுவும் நல்லது பண்ணலாம்.
மக்களுக்கும் வேற யாரும் இவர் விட்டா இனி கிடைப்பானான்னு ஒரு சந்தேகம் தான். கேப்டன் விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம்னு குணம் எல்லாம் எக்கச்சக்கம். ஒன்று ரெண்டுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல குணம் தான். எல்லாமே நல்ல குணம். நான் வந்து இந்த இதெல்லாம் கிடையாது. செம்மையா அதில் பண்ணார் பாருங்க. ஷூட்டிங்லலாம் எங்களெல்லாம் வந்து திரும்பி கழுத்தி கடிச்சு கிண்டல் பண்ணுறது இந்த மாதிரி தான் அதில் அவ்வளோ ஜாலி. ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவர் போய் கேரளில் உட்காந்து அந்த படம்லாம் கிடையாது கிடையாது. எங்கள் போது தான் அலர்ட் இது பண்ணுவாங்க. எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் நிறைய பேர் ஒயிட் ட்ரெஸ்ஸுங்களாலுமே ஜாலி தான் இருக்கும். அதுவும் மார்க்கெட் போயிட்டுனா தக்காளியெல்லாம் தூக்கிட்டு போகிறோம். அச்சுட்டு வந்துங்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் ட்ரெஸ்ஸுங்களே வந்து யாராச்சுன்ட்டு வல்கராலாம் பேசுவாங்க. யாராச்சு யாரா அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு அவ்வளோ வல்கராக பேசினாலும் அது நான் தான் சொல்லி காட்டிக்க மாட்டேன். அந்த அளவுக்கு நிறைய எங்களை சிரிப்பு காட்டுவேன். அந்த டோட்டல் 200 300 பேர் 300 பேர் சிரிக்க வச்சு பெரிய நிறைய இருக்குது. நான் மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு என் பையன் இவனை ஃபைட்டராக இருக்கான். என்ன ஒன்றா இவன் ஃபைட்டராக இருக்கும்போது அவர் ஒரு ஹீரோவுக்கு அவர்கிட்ட பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு பாக்கியம் என் பையனுக்கு கிடைக்கல. எனக்கு கிடைச்சி நிறைய பண்ணிடுவேன். என் மனைவி அது ஆயுதம் என் பொண்ணுக்கு அவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஒரே ஒரு ஆட்சி சொன்னா பொண்ணு கல்யாணத்துக்கு வரணும். அப்போ உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. வரமாட்டாருன்னு நினைச்சேன். அன்னைக்கு தான் என் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து ரிசர்வ் நான் வரேன் கண்டிப்பாக வரும். வந்தாரு, ஆசீர்வாதம் பண்ணாரு. மறுநாள் சிரிப்பு பொண்ணு. அதுதான் கடைசி ஃபங்க்ஷன். நான் கிளம்பி என் பொண்ணு கல்யாணம் தான் கடைசி ஃபங்க்ஷன். வரமாட்டாருன்னு நினைச்சோம். சொன்ன மாதிரியே வந்துட்டாரு. வந்து என் பொண்ணு கல்யாணத்துல இருந்து பொண்ணா எல்லாம் பண்ணி வச்சுட்டு வாழ்த்துட்டு போனது. அதுல இருந்து 10 வருஷம் தான் ஆகுது. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. கேப்டன் கூட பணியாற்ற ஃபர்ஸ்ட் படம் என்ன லாஸ்ட் முதல் படம் உளவுத்துறை. உளவுத்துறை தான் நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். அவரை உளவுத்துறையில தான் வந்தேன். ராக்கிராஜ் ஸ்டண்ட் மாஸ்டர் ராக்கிராஜஸ் கூட வந்து அதுக்கப்புறம் அவர் கூட எனக்கு உள்ள வந்தோம்னா எனக்கு வந்து கேப்டன் அறிமுகம்னா அது ராக்கிராஜஸ் தான். அவர் வச்சு தான் எனக்கு அறிமுகம். மாஸ்டர் கூட இருக்கேன், அசிஸ்டண்ட் கூட இருக்கேன். நான் அவர் கூட இருந்ததுன்னா அவருக்கு எல்லாம் என்னென்ன படம் அது எல்லாமே பண்ணிருந்தாங்க. கடைசியாக அவர் கூட என்ன முடிச்சாரோ அது வரைக்கும் அவர் கூட. அதுதான். அதுக்கப்புறம் அவர் அரசியல் வந்தார். அதோட உள்ள நான் அரசியலுக்கும் கூட வந்தேன். கூட வந்து அரசியல் கூடவே நான் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும். அந்நியார் வந்து 2 ஆண்மகனை வச்சுருக்காங்க. ஒருத்தனை வீட்டுக்கு வச்சுட்டு ஒன்றை நாட்டுக்கு அடிச்சு வச்சுட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அந்த புள்ளைய கேப்டனாக நினச்சி மக்கள் ஏற்றுக்கணும். கரெக்டாக இதுதான் அப்படின்னு நினச்சின்னு போனாங்கன்னா நல்லதே நடக்கும். இதே மிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம். திரும்பவும் நம்ம ஏதோ தவறு பண்ணிட்டோம்னு நினச்சி இது மாதிரி வருத்தப்படாது. ஏன்னா இப்போ ஒரு சூழ்நிலை அது மாதிரி. அந்த பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணின்னு இருக்கிற பணக்கார பிள்ளைங்களாம் பார்த்துருப்பாங்க. ஒன்று எங்கெங்க சுற்றி இருக்குது, எப்படிலாம் கெட்ட பேர். 2 பசங்க எப்படி வளர்த்துருக்காருன்னா ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வராது. அவனை வேலை பார்த்து வந்து அது வந்து தான் பண்ணணும். வேறு யாருன்னா அதை கல்யாணம் பண்ணிங்களா ஏதாவது ஒரு பண்ணிங்க ஒரு வழி ஆகிட்டு பாருங்க. இன்னும் அப்பா வழியில் தான் நடந்துருக்காங்க. அம்மா குடும்பத்தை பார்த்துக்கலாம். என்ன இருக்காங்க மக்களுக்காக ஏதோ வந்துட்டாப்புல. மக்கள் வந்து அவர் ஏற்றுக்கணும். அவர் ஒரு சின்ன கேப்டன் விஜயகாந்த் நினைச்சு மக்கள் அவரை ஒரு வழி நடத்தணும். நடத்தினா ஓரளவுக்கு இதை பிடிக்கலாம். இல்லைன்னா அதுவே அண்ணனுக்கு ஒரு மன சாந்தி கொடுக்கும். அவர் ஆத்மா சாந்தி தான். இது அவங்களுக்கும் ஒருத்தன் எங்களுக்கும் ஒருத்தன் தான். அண்ணன் பெரிய அதாவது ஒரு பையன் கல்யாணம் பண்ணி கூட பார்த்துருக்கலாம். நாங்கள் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம். தொழில் ஒரு மேரேஜ் பண்ணியாவது பார்க்கணும். அவர் உடம்பு சொல்ல இருக்கும்போது கூட சொல்லுவோம், ஒரு பையனுக்காக கல்யாணம் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும். சரி, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இந்த வருஷம் தான். எல்லாருக்கும் இந்த வருஷம் தான். நான் என் பையனுக்கெல்லாம் என் பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது வந்து நான் எனக்கு ஆசை இருக்கும்போது அவங்களுக்கு ஆசை இருக்காது. அதை நான் அனுபவிச்சிட்டேன். அண்ணா இருக்கும்போது நான் வந்து அனுபவிச்சேன். எனக்கு அந்த கொடுப்பனை கிடைச்சிது. நான் விட்டு பழகினதுக்கு அது ஒன்று போதும். எனக்கு நான் சாகிற வரைக்கும் அந்த நினைவுகள் எனக்கு சரி, என் குடும்பத்துக்கு பெருமை, இன்னும் பெருமையாக தான் இருக்கு. என் பொண்ணுக்கும் சரி, என் வளர்ந்து ஒரு பேத்தி வளர்ந்துன்னு இருக்கு. 4 பெருசானாலும் அதுவும் ஃபீல் பண்ணும். தாத்தா வந்து கல்யாணம் எங்களை ஆசீர்வாதம் பண்ணாரு அப்படின்னு அந்த குழந்தை சொல்லணும்.
ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நான் சொன்னேன் கடவுள் ஆயிட்டாரு. நான் 20 வருஷம் கடவுள் கூட பழகிக்கிறேன், மனுஷன் கூட பழகுறேன். அப்பதான் தெரியுது. சும்மா ஜாலியாக பண்ணா இருந்துட்டு அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டு அப்பதான் தெரியுது கடவுள் கூட பழகிருக்கிறேன். கூட சார் விஷால் சார் சொன்னார், நடிகர் சங்கத்துக்கு வந்து பேர் வைக்கணும் போது ஒரு செகண்ட் போதும், அதை ரொம்பலாம் யோசிக்க தேவையில்ல. அதான் உண்மை. இது எங்களுக்கே தெரியும். நாங்களே வந்து ஸ்டண்ட் ஆளுங்க ஒரு 50 பேர், 150 பேர், 50 குதிரை, 100 ஃபைட்டு வச்சுக்கணும், 100 புல்லட் பைக்குக்கெல்லாம் வச்சுக்கணும் போயிட்டு அண்ணனை போய் பார்த்தோம். தியேட்டரில் பார்த்து வரும்போது அங்கே எல்லாருமே கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா மக்கள்லாம் ஸ்டண்ட் ஆளுங்க எங்களெல்லாம் பார்த்துட்டு நடிகர் சங்கத்துக்கு பேர் இருக்கணும், நடிகர் சங்கத்துக்கு பேர் நாங்கள் சொல்லிட்டே வந்தோம். கண்டிப்பாக வைப்பாங்கப்பா, கவலைப்படாதீங்க. இங்கே வந்தால் விஷால் சார் நேற்று அதை தான் சொன்னார். இது வந்து ரொம்பலாம் யோசிக்க வேலைங்க. அப்படியே நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து மீட்டிங்கில் இருந்தால் அவங்க ஒரு செகண்ட் டக்கு நான் யாருமே வேணாமே சொல்ல மாட்டாங்க. எப்படி வேணாம்னு சொல்லுவாங்க. அவர் பேர் தான் குடும்பத்தில். ஏன்னா கலைஞரை வந்து திருமணம் செஞ்சு வச்சாரு மன்னன். அந்த குடும்பத்தில் என்னதான் கருத்து வேறுபாடு கட்சியில் இருந்தாலும் குடும்பம் நம்போது அவங்க அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணனுக்கு என்ன செய்யணுமோ அது நிச்சயமாக முதலமைச்சர் செய்வாங்க. இந்த தெருவு கூட பேர் மாத்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிச்சயமாக அவர் செய்வார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டெத்திலே எவ்வளோ உதவி பண்ணாங்க அந்த அரசாங்கம். எல்லாருமே பார்த்தோம். ஒரு எல்லா அளவு கூட ஒரு பிரச்சனை இல்லாத அழகாக பண்ணாங்க. மக்கள் நல்லா பார்த்தாங்க. எல்லாருமே பாராட்டினாங்க, நாங்களும் பாராட்டோம். அதான் சொல்கிறேனே, ஒரு படத்தில் சொன்னாங்க யார் இவருன்ற மாதிரி எல்லாரும் மனசுலையும் யார் போய் பார்க்கணுன்ற மாதிரி தான் இடம் பிடிச்சிருக்காரு. அது என்னதான் சொல்கிறேன்னே, கடவுளை மாற்றாரு. கடவுளை மாற்றாரு. பாக்கி எல்லாரும் கிடையாது. எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த தெரேசான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு ஒரு யாராவது ஒருத்தர் தான் வந்து பார்ப்பாங்க. இது ஒரு இது இருக்குது. இது அப்படி கிடையாது. மதம் கட்சி அது இதுவே கிடையாது. பாகுபாடுகள் எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷனாக இருக்காரு. இவர் வந்து அதுக்கு மேலேயே வச்சுக்கலாம். என்னப்பா யாருக்கு கிடைக்கும்? நாங்கள்லாம் வந்து சாப்பிட்டு தான் அந்த வேலையை செய்யணும். இந்த அதுதான் எல்லாமே சாப்பாடை பற்றி பேசுகிறோம். எனக்கு அதையும் மீறி நான் நிறைய பார்த்துருவேன். அது மட்டும் இல்லை, சாதாரணமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஃபைட்டில் விட அது வந்து ஜாலி பண்ணிட்டு எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். ஒரு ஹீரோ மாதிரிலாம் அந்த கிடையாது. அதான் சொல்கிறேன்னே, பேஷன்லாம் அவரை பற்றி வேறு ஒரு அவர் கணக்கில் பேசினே இருப்போம். இன்னும் நிறைய இருக்குது, வந்துனே இருக்கும். அவன் சொல்லினே இருக்கும். அவ்வளோ இருக்குது வரும் நீட்டாக. அதெல்லாம் நேரத்தில் அவரை வந்து தேவையில்லாத டென்ஷன் ஆகி பண்ணதெல்லாம் நீட்டாக அதில் முக்கால்வாசி பங்கு அவங்க தான். இன்றைக்கும் அவங்க வந்து தூக்கி விட்டுருக்கோம். அவங்க இந்த நேரத்தில் அவங்க தான். இது அவங்க அன்றைக்கி பண்ணியிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி வந்து நாங்கள்லாம் மக்கள்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு தலைக்கவே மாறி இருக்கும் வேறு மாதிரி. பார்ப்போம், இந்த ஆட்சியும் இருக்குது, நல்லா தான் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த கோபம் இன்னும் தான் இருக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் இன்னும் தான் இருக்குது. நடிகர் சங்கத்தில் ஒட்டு மொத்தமாக ஒரு விழா ஒன்று பண்ண போகிறாங்க. காமராஜர் பண்ணுறது ஏற்பாடு பண்ணிடுங்க. எனக்கு தகவல் வந்து நாங்கள்லாம் வரணும். அங்கே எல்லாம் வரும்போது பெரிய விசாரம் வருவார், நிச்சயமாக வருவார். நம்ம பார்ப்போம். அண்ணன் எப்போ மன்னிச்சிட்டாருங்க. அவங்க மனசில் என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால அப்போ அதை நான் மனசுலேயே வச்சுக்கல. மனசில் வச்சுருந்தாருன்னா நாங்கள்லாம் கோவமாக இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. எங்களை கோவப்படாததான் வளர்க்கணும். இது கோவப்படாது இந்த வேலையை பார்த்தா சொல்லி வளர்க்கணும். 20 வருஷமாக எங்களை வளர்த்துரு நல்ல விதம் வளர்த்துரு. அதையே தான் நான் ஃபாலோ பண்ணி என் பிள்ளைங்க தான் நான் அந்த விதம் வளர்க்குறேன். பெரிய எங்களுக்கு பாடம், பெரிய வாத்தியார். ஸ்கூலில் படித்த வாத்தியாரோட இருக்க பக்கம் இருக்கும். அப்படிதான் எங்களுக்கு கல்வி. ஃபைட்டில் மச்சான் வந்து தண்ணியில் போயிட்டாரு அவதான். ஏன்னா கோதாவரி யாருன்னா எவ்வளோ போய் தெரியும், கடல் மாதிரி இருக்கும். அதில் கிடைக்காதுன்னு சொல்லி கிடைக்கும், நான் எடுத்து கொடுக்குறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போகணும், தட்டி கொடுத்துட்டு போனது. அங்கே தான் காலையில் 10 மணிக்கு நடந்தது, 3 மணிக்கெல்லாம் பாடி வெளியே இருக்குது. அந்த அளவுக்கு இன்னும் எவ்வளோ அங்கே எல்லா ஃபிஷர்மேனும் வரணும், சேரணும், கொண்டு எடுக்கணும், கூட இருந்து பண்ணி கொடுத்தாரு. பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாத அந்த குடும்பத்துக்கு அப்பயே என்னை வீட்டு வச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் பெரிய விஷயம். கேஷாக செக்கெல்லாம் கிடையாது, கேஷாக கொடுத்தாங்க. குடும்பத்தை கூப்பிட்டு எதுக்கு பக்கத்தில் வச்சுன்னு அப்பா அம்மா கணக்கே கிடையாது. வந்து என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னு சொன்னாலே போதும். போகும்போது நான் பார்த்து போடா சொல்லி நானே சொல்லி என்ன செய்யணுமோ அவங்க வீட்டுக்கு போய்டும். அதெல்லாம் அதான் சொல்கிறேன்னே, வெறும் சாப்பாடு எல்லாம் சொல்லுவாங்க, சாப்பாடு போகிற அதை தாண்டி நிறைய விஷயங்கள். லட்சம்லாம் ஒரு சாதாரண விஷயம் தான். சும்மா 5% வீட்டில் ஒரு மாதிரி இருந்தாலுமே அது 1 லேக் தனியாக போயிடும். இதெல்லாம் எல்லாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம நேராக அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க.
கேப்டன் நம்ம இப்போ பழகுற விதம் தான். பழகுற விதம் யாருக்கிட்டையுமே தெரிஞ்சு பேசுகிற பழக்கமே கிடையாது. அது சும்மா போகும்போது யாருன்னா எழுந்தாலுமே நின்று எழுந்து அதை உட்காரு திரும்ப போயிட்டு வந்து திருப்பி நான் எத்தனை நாள் சொல்றது நீ உட்காருங்க நான் வரணும் நான் வரணும் எழுந்துக்கணும் அவசியமே கிடையாது நின்று சொல்லிட்டு போவார். அங்கேயே அவன் காலி. ஆனால் அவருக்கு ஆள் இன்னும் சொல்லிட்டு போறாரு. அங்கே அது மாதிரி நிறைய விஷயம் தாங்க. அவர் மனசுல இடம் பிடிச்சது அதுதான். நம்ம ஒரு பெரிய ஆள் என்ன பொழுது கூட கிடையாது. உண்மையில அது பெரிய ஆள் தான். அதே பெரிய ஜாம்பம். நீங்க ஜாலியா போன ட்ரிப் ஏதாச்சும் இருக்கா? ஜாலியா எங்கேயாச்சும் நாங்கள் போன ஷூட்டிங் எல்லாமே ட்ரிப்பு தான். கட்சி மூலியமா நாங்கள் வெளியே போய் சுற்றுற ரவுண்ட்ஸ் எல்லாமே ட்ரிப்பு தான். அவர் கூட போனால் ஜாலி தான். சும்மா உட்காந்து பேசினாலும் ஜாலி தான். இங்கேயே பத்துக்கலாமான்னு இருக்குது எங்களுக்கு. அந்த அளவுக்கு வீட்டுக்கு போகிறது கூட எண்ணம் இல்லை. கண்டிப்பாக போகிறது லேட் ஆகும். இதுதான் இருப்போம். அஞ்சலி சொல்லணும்னா இருக்குது. இன்னும் இது தொடர்ச்சியாக வந்துன்னு இருப்போம் நாங்கள். இதே பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு நான் இந்த இடத்துல பெரிய விழா பண்ணோம்னா என்னை தட்டி கொடுத்துருது. உள்ள நுழைஞ்ச வந்தோமோ முதல் வார்த்தையாக புட்பால் தேர்ந்து இந்த மாதிரி அதெல்லாம் நான் மறக்க முடியாது. இந்த பொங்கல் வந்தால் இந்த பொங்கலில் ஒரு பொங்கல் தான் நான் உயிரில் வரை அந்த சீனை மட்டும் நிச்சயிச்சு பார்ப்பேன். உள்ள வாசலில் நுழைஞ்ச உடனே முதல் வார்த்தை அப்படியே பார்த்து எங்கே புத்தகம் தெரியும். ஏன்னா நான் அவ்வளோ திராலே கிடையாதுங்க. சாதாரண ஒரு பையன். அது என்ன தெரியல என் மனசில் அவர் மனசில் நானே இடம் பிடிச்சிருவேன். அவரு இந்த மாணவர் எங்கள் குடும்பத்தில் தெய்வமாக இருக்கார்.